மத்திய அரசின் 2026ஆம் ஆண்டிற்கான நாள் காட்டி நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக மாறுவதற்கான திசை காட்டி என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரத் 2026 என்ற இந்த ஆண்டிற்கான மத்திய அரசின் காலண்டரை அவர் வெளியிட்டு உரையாற்றினார். ஒவ்வொரு மாதத்திற்கும் உள்ள சிறப்பை விளக்கும் வகையில் சில சாதனைகளை நினைவூட்டும் வகையிலும் இந்த காலண்டர் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் கனவுப்படி 2047ஆம் ஆண்டு இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை வகிக்கும் வல்லரசாக உயர நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் இணை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தினார். பாரத் அட் 2026 இந்த ஆண்டு கேலண்டரினுடைய தீம் கான்செப்ட். இது ஒரு கேலண்டர் மட்டுமல்ல, இது ஒரு நாள்காட்டி அல்ல. இது 2047க்கு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு நாம் வீறுநடை போட்டு செல்வதற்கான ஒரு திசை பாதை. அதை தான் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த காலண்டர் என்பதை விட இது ஒரு வழிகாட்டி, இது ஒரு திசை காட்டி. நாம் 2047 விக்சித் பாரத், வலிமையடைந்த பாரதம், வல்லரசு நாடு, அதை நோக்கி நாம் நடைபோட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரே லட்சியம், ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு 2047 நம்மளுடைய நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக நாடாக, உலகத்தினுடைய வல்லமை மிக்க நாடாக, நாம் உலக நாடுகளுக்கு லீடராக இருக்க வேண்டும். அதற்கான பாதையை நாம் அனைவரும் இணைந்து விக்சித் பாரத்துக்கு பாடுபடுவோம். பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் வி பழனிசாமி, ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் உள்ளடக்கத்திற்கான கூடுதல் தலைமை இயக்குநர் வாசுகி, பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இயக்குநர் அருண்குமார், மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சென்னை மண்டல இயக்குநர் காமராஜ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.